ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவ அன்பின் இயல்புகளை குறித்து பார்க்க போறோம். 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. தீமைக்கு தீமையை சரி கட்டக்கூடாதா? ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான் புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய இயல்பு அன்பு என்றால் அதை நாம நிச்சயமாக அறிந்து கொள்ளதான் செய்யணும். ஏன்னா தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய வல்லமை அவரது அன்பில் தான் என்ன செய்யும்? செயல்படும். அதை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4, 5, 6. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். 5வது வசனம் கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இது ஆம்பிளிஃபைடு பைபிள்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவ அன்பு முரட்டுத்தனம் கொள்ளாது, தனக்குரியதை தேடாது, அது எரிச்சல் அடையாது, அதிக உணர்ச்சி வசப்படாது மற்றும் எளிதில் கோபம் விரக்தி கொள்ளாது. அது தன் சொந்த உரிமைகளையோ அல்லது சொந்த வழிகளையோ வலியுறுத்துவது இல்லை. இததான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதே வசனத்துல இன்னொன்று போடப்பட்டிருக்கு. அது தனக்கு செய்த தீமையை கணக்கில் கொள்ளாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன செய்யாதான்? தனக்கு செஞ்ச தீமையை கணக்குல எடுத்துக்கொள்ளாதான். அடுத்தும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தவறான முறையில் பாதிக்கப்பட்டதை அது கவனிக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தனக்கு செஞ்ச தீமைய அது என்ன செய்யாதா? கணக்குல எடுத்துக்கொள்ளாதான். இதுக்கு பெரிய உதாரணம் நம்முடைய தேவன் தான். இந்த உலகத்தை படைத்து, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து, அதை ஆளும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அங்கு மனிதன் தேவனுக்கு அங்கு கீழ்ப்படியல.
மரணத்தை தேர்ந்து கொண்டு பாவத்திற்கு அடிமையாக என்ன செய்கிறார்? மாறி விடுகிறார். எவ்வளவோ நான் படைத்து ஒரு உன்னதமான இடத்துல நான் வைத்திருந்தேனே, என்னுடைய வழிகளை விட்டு அவன் போய்விட்டானே அப்படிங்கிற அந்த தீமையை அதை நினைத்து பார்த்திருந்தால் இறங்கி அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? வந்திருக்க மாட்டார். கொலோசையர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்கள்னாலையும் மனதிலே தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களாக இருந்தோம். அவருக்கு நன்மை செய்கிறவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக, அவருக்கு பிடித்தமானவர்களாக, நல்லவர்களாக இருப்பதினால் அவர் நம்மை தேடி வரவில்லை. ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கு, நாம் எல்லோரும் நம்ம பாவிகளாக இருக்கையில், அவருக்கு எதிரிகளாக இருக்கையில், அவருக்கு விரோதியாக இருக்கையில் நம்மை தேடி வந்து அவர் என்ன செஞ்சாரா? அன்பு செய்தார். அந்த தீமையை அது கணக்கில் எடுத்து வைத்திருந்தால் நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? இறங்கி வந்திருக்க மாட்டார். நமக்கு விரோதமாக நடக்கின்ற தீமைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இருந்தால் நாம இன்னும் அந்த தேவ அன்புக்குள்ள என்ன செய்யல? செல்லவில்லை. நிச்சயமாக உலகத்துல போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தந்திருக்கிறேன். அவர் சிலுவையில் சுமந்த எதையும் நம்ம சுமக்க தேவையில்லை. நோய் அவர் சுமந்துட்டாரு, நோயில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை அவர் சுமந்துட்டாரு, நம்ம பாவத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டிருக்கிறார், நம்ம சாப விளைவுகள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருளின் அதிகாரத்திலிருந்து நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், சாத்தானுடைய அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்கவில்லை. என்ன விஷயத்துல அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மூலமாக வருகின்ற அந்த பிரச்சனையிலிருந்து அவர் நமக்கு என்ன செய்யல? விடுதலை கொடுக்கல. ஏனென்றால் அதன் மூலமாக தான் தேவனுடைய அன்பை அவர் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக தான் தேவன் இருள் நிறைஞ்ச உலகத்துல, அவரை அறியாத உலகத்துல அவரை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். அந்த பிரச்சனை நமக்கு கடைசி வரைக்கும் என்னதான் செய்யும்? இருக்கதான் செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன செய்யாதானா, தனக்கு செய்த தீமையை கணக்கில் கொள்ளாது. அது எப்படி இருக்க முடியும்? இது எப்படி நடக்கிற காரியம்? அது நடக்கிறது தீமை, அது நடக்கிறது அநியாயம், அது நடக்கிறது துரோகம். இது எப்படி என் சிந்தனைக்கு வராம இருக்க முடியும்? இதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? இதை எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தேவன் இதை நம்ம இயல்புல என்ன செய்ய சொல்லல. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோமோ அப்பொழுதே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய ஆவி புதிதாகும் பொழுதே அவருடைய இயல்பு உங்களுக்குள் புகுத்தப்படுகிறது. இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, நாம செஞ்ச தீமைகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்முடைய இயல்பில் இறங்கி அவர் நம்மை பார்த்தார். அந்த தீங்கு அவர் சிந்தனையில கொண்டு வந்திருந்தாருன்னா அவர் இறங்கி என்ன செஞ்சிருக்க மாட்டார்? வந்திருக்க மாட்டார். இதே அன்பு சிலுவையில் அவரை அறைந்தவர்களையும், பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அதே அன்பு நம்முடைய புதிய ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கா? ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை அவர் வெளிக்காட்ட சொல்லுகிறார். நம்முடைய வல்லமையில் அந்த தீங்கை அவர் கணக்குல எடுக்காதீங்கன்னு என்ன செய்யல? சொல்லல. அவருடைய அன்புக்கு அந்த இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்புக்கு அந்த இயல்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்த மட்டும்தான் சொல்லுகிறார். அதை வெளிக்காட்டுறதுக்கு நம்ம நகர்ந்து என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அவ்வளவுதான். நம்ம அன்புல அதை என்ன செய்ய சொல்லல. இந்த அநியாயத்தை உங்க சிந்தனையில நீங்க வச்சிருக்கிற வரைக்கும் தேவனால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அந்த பிரச்சனைய நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த பாரத்தை உங்க தோள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சுமந்துகிட்டு இருக்கிறீங்க.
அத அவர் கையில கொடுக்கறதுங்கிறது, நீங்க தேவ அன்பை காண்பிக்கிறது அப்படிங்கிறது, உங்க சூழ்நிலைகள்ல தேவனை நிறுத்துகிறீர்கள். உங்க சார்பில் அவரை செயல்படுறதுக்கு என்ன செய்யறீங்க? இடம் கொடுக்கறீங்க. அததான் அவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அப்படி சொன்ன உடனே நமக்கு எதிராக இருக்கிற மனுஷங்க தான் வருவாங்க. நம்முடைய எதிரிகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான ஒரு சாட்சி. நான் இந்த சத்தியத்துக்கு வரும் பொழுது இந்த சாட்சி இது எப்படி நடக்க முடியும்னு சொல்லி நான் வியந்த ஒரு சாட்சி. ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு ஒரு தவறான ஒரு உறவு, மனைவியையும் பிள்ளைகளையும் என்ன செய்கிறார்? பிரிந்து சென்று விடுகிறார். இந்த மனைவியால இதை என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அப்பா மேல என்னது? கோபம். அப்பாவை மன்னிக்க முடியல. இந்த நிலைமையில அந்த சகோதரி என்ன செய்யறாங்கன்னா, இந்த சத்தியத்தை என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க. அதுவும் தேவ அன்பை குறிச்சு என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. இது நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. இல்ல, அந்த தேவ அன்பை கேட்க கேட்க அவங்க சிந்தனைகள்ல ஒரு மாற்றம். மன்னிக்கவே முடியாத கணவர் அங்க என்ன செய்யறாங்க? மன்னிக்கிறாங்க. யாரை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த கணவர் மேல உள்ள கோபம், அந்த எரிச்சல், அந்த வெறுப்பு, அதெல்லாம் அங்க என்ன செய்யுது? மறையுது. சில காலங்கள் போகுது. போன் வருது கணவர்கிட்ட இருந்து. போனை எடுத்து பேசுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை பார்க்கணும், வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப வராதீங்க, பிள்ளைங்க உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? உள்ள விட மாட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் வெளியில போன பிறகு நான் என்ன செய்யறேன்? உங்களை கூப்பிடுகிறேன். பிள்ளைங்க போன உடனே கூப்பிடுறாங்க. அவரும் வருகிறார். அவங்க சிரிச்சுக்கிட்டே உட்காருங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? உபசரிக்கிறாங்க. இது அவரால் தாங்கிக்கவே முடியல. நீ என்ன கோபப்படுவ, என்னை திட்டுவ, என் மேல ஒரு வெறுப்பை காமிப்பேன்னு நினைச்சு நான் உள்ள வந்தேன். உன்னால எப்படி அன்பு செய்ய முடிகிறது? உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களோட கேள்வி. நான் யார் கூட சென்றேனோ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டா? போய்விட்டாள். எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தையோட அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்களும் வாங்க, உங்க குழந்தைய என்ன செய்யுங்க? கூட்டிட்டு வாங்க. இது எப்படி முடியும்? நிச்சயமாக மனித இயல்புல இது என்ன செய்ய முடியாது? எப்படி உன்னால் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அந்த கணவருடைய கேள்வி. உங்க மேல எனக்கு கோபம் இருந்தது, வெறுப்பு இருந்தது, உங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு என்ன செஞ்சிருந்தேன்? நினைச்சிருந்தேன். இந்த தேவ அன்பு தெரியும் வரை, இந்த தேவ அன்பை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேனோ, அதுல உள்ள சமாதானத்தையும் அதுல உள்ள விடுதலையையும் எப்ப நான் பெற்றுக்கொண்டேனோ, அவர் என்னை எந்த இடத்திலிருந்து மன்னித்திருக்கிறார். அந்த அன்பானது என் கோபத்தையும் என் வெறுப்பையும் என்ன செஞ்சிட்டு? மாற்றி விட்டது. அந்த தீங்கையும் அது கணக்குல எடுக்கல. அது என்ன செய்யலையா? தனக்கு செய்த தீமையை கணக்கில் கொள்ளாது, தவறான முறையில் பாதிக்கப்பட்டதை கவனிக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகான ஒரு சாட்சி. ஆனா நம்ம வல்லமையில இதை என்ன செய்ய முடியாது. தேவனோட பார்வையில நம்மளாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். நாம நினைக்கிறோம், நான் சரியாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், இந்த பிரச்சனைகளை என்னால கையாள முடியவில்லையே. ஏனென்றால் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் வருகிறது, ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு துரோகம் வருகிறது, ஒரு நண்பர்களுக்கிடையே ஒரு துரோகம், உண்மை இல்லாத தன்மை இருக்குது, ஒரு நோயின்னு சொல்லி வாரவங்க கிட்ட இந்த சத்தியத்தை கொடுத்து விசாரிச்சு பார்த்தா அதோட அடிப்படை எப்படிதான் இருக்குது? பிரச்சனை இதுதான். மனிதர்களிடையே உள்ள அந்த உண்மை இல்லாதது, கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராகியம், அதுதான் அங்க என்னவா இருக்குது? வேறாக இருக்கிறது. நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய பார்வையில நாம எல்லோருமே கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் யாருடையவர்களா? கிறிஸ்துவினுடையவர்கள். அவருடைய மணவாட்டி நாம எல்லாருமே. அவர் நமக்கு மணவாளனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகளை நாம நம்பாமல், அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்காமல்,
அவருக்கு நாம உண்மையாக இருக்காமல் நம்ம வேற வழிகளுக்கு செல்லும் போது அது அவர் எப்படி பார்க்கிறாரான்னு தெரியுமா? ஆவிக்குரிய விபச்சாரமாக பார்க்கிறார். அவருடைய பார்வையில நம்மள எப்படிதான் இருக்கிறோம்? அப்படிதான் இருக்கிறோம். அவர் நம்மை மன்னித்து அவர் அங்கு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய உறவுகளை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்கணும்? அந்த இடத்துல ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான். இந்த சத்தியம் தெரிஞ்சதுன்னா உங்களால அந்த இடத்துல தீர்மானத்தை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப அழகா அதுல சொல்லி இருப்பார். ஒரு மனிதன் வழி தவறி போன ஒரு மனைவியை ஏற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க? தயங்குவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு வழி தவறி போனாலும் எத்தனை முறை போனாலும் உன்னை சேர்த்து கொள்ள நான் மனதாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வழி தவறி போன நம்மை, முறையற்று போன நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உண்மை இல்லாதவர்களை நாம் மன்னிக்க தீர்மானம் எடுக்கிறதுல என்ன தவறு? அந்த இயல்பை நாம அறிந்து கொண்டோம்னு சொன்னா நம்மளால எளிதாக தீர்மானம் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். தேவ அன்பு நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏமாந்து போற இடம் கிடையாது. உங்களுடைய காயங்களை கட்டுகின்ற இடம். நீங்க நினைக்கலாம், என்னோட சரீரத்துல நோய், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, நான் செய்யறதுல பிரச்சனை, கட்டுகள். நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்க சிந்தனையில சிறைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சிறைச்சாலைன்னு சொல்லி கம்பிக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும் சிறைச்சாலை இல்ல. நம்ம சிந்தனைக்குள்ள கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம், செஞ்ச தீமைய நம்ம சிந்தனையில நினைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிடிச்ச சீனை போட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா டிவில? அந்த மாதிரி அந்த செஞ்ச தவற, செஞ்ச அநியாயத்தை, துரோகத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது பசுமரத்தாணி போல நம்ம சிந்தனையில என்ன செய்து பதிந்து போய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை எந்த ஸ்தானத்திலிருந்து மன்னித்திருக்கிறார்? அவருக்கு நான் உண்மை இல்லாதவனாக, அவருக்கு நான் உண்மை இல்லாதவளாக நான் இருக்கும் பொழுது என்னை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரே. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கை துணைக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா நாம் எல்லாம் கடனாளிகள் தான். சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்லுவார். ஒரு எஜமான் தன்னிடத்துல கடன் பட்ட ஒருவனுக்கு அந்த கடன் தொகையை என்ன செஞ்சிருவாராம்? அதை செலுத்துறதுக்கு அவருக்கு நிர்வாகம் இல்லாத போது, அதை செலுத்துறதுக்கு தகுதியே கிடையாது. அதை அங்க மன்னித்து விடுதலையாக்கி விடுகிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த வேலையால் என்ன செய்கிறார்? வெளியே செல்லும் போது அவரிடத்தில் கடன் வாங்கின கொஞ்ச தொகையை கொடுக்க சொல்லி அவருடைய கழுத்தை என்ன செஞ்சாராம்? பிடித்தாராம். இதே நிலைமையில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். ஆவியில மரித்து போய் இருந்தோம். நம்மால் நம்மை மீட்கவே முடியாது. மீட்கவே முடியாத ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? இருந்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு மீட்பு கொடுக்கணும்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய பாவ செயல்களினால நம்ம மீட்பு பெறல. நம்மளுடைய இயல்பே எப்படி இருந்தது? பாவம் செய்கின்ற இயல்பு. பாவ செயலுக்கும் பாவ இயல்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பசுமாடுக்கு நீங்க மாமிசத்தை கொடுங்க, அது சாப்பிடுமா? ஏன் சாப்பிடாது? அதோட இயல்பு அது மாமிசம் என்ன செய்யாது? சாப்பிடாது. அது போல நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்றதோ, களவு செய்யறதோ, விபச்சாரம் பண்றதோ, கொலை செய்யறதோ, அடிமைத்தனமோ, போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா பாவ செயல்கள். இந்த பாவ செயல்கள் எதனால் வருகிறதுனா உள்ள இயல்பு எப்படி இருக்குது? பாவ இயல்பாக இருக்கு. அப்போ நீங்க இந்த செயல்களை நிறுத்துகிறதினால் நீங்க தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. உங்க இயல்புங்க என்ன செய்யப்படணும்? மாற்றப்பட வேண்டும். பசு அங்கு மாம்சம் சாப்பிடணும்னா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் பண்றதுனால என்ன செய்யாது? சாப்பிடாது. அதோட இயல்புங்க என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். இந்த இயல்பை மாற்றுவதற்காக தான் அவர் இறங்கி என்ன செய்தார்? வந்தார்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதிங்கிறது தேவ இயல்பை நாம பெற்றுக்கொள்றது. மரித்து போய் இருளின் இயல்பை, சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்த நம்மை மீட்டு எடுத்து தேவ இயல்பை கொடுக்கிறதுக்காக கிறிஸ்து என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்குள்ள இருக்கிறது தேவ இயல்பு இருக்குது, அவருடைய அன்பின் இயல்பு இருக்குது, அவருடைய நீதியின் இயல்பு இருக்குது, அவருடைய பரிசுத்தத்தின் இயல்பு இருக்குது, அவருடைய விசுவாசத்தின் இயல்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அவருடைய விசுவாசத்துல நீங்க இருந்தாலும், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும், இந்த தேவ அன்பின் இயல்பை நீங்க வெளிப்படுத்தலன்னு சொன்னா அந்த விசுவாசம் என்ன செய்யாது? செயல்படாது. உங்க விசுவாசத்தை இயக்குகின்ற உந்து சக்தி என்னதுதான்? தேவ அன்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு செஞ்ச தீங்கை உங்க சிந்தனையில வைத்து கொண்டு இருந்தால் நீங்க இன்னும் அந்த இடத்துல தேவ அன்புல என்ன செய்யல? இல்லை. அந்த இடத்துல தேவ அன்பை நீங்க இன்னும் என்ன செய்யல? காண்பிக்கல. அந்த இடத்துல இன்னும் தேவ அன்புக்குள்ள நீங்க இன்னும் என்ன செய்யல? செல்லவில்லை. உங்களிடத்துல இல்லாததுனால இல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவ அன்பு உங்களுக்குள் தான் இருக்குது. அந்த இடத்துல வெளிப்படுத்த விடாமல் உங்க மாம்சத்தை அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? முன்னாடி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் தேவ அன்பில் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். இது ஒரு பயிற்சி தான். இதை நீங்க செய்ய செய்ய உங்களால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒரு தேவ மனிதர், இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு தேவ மனிதர், அவரும் அவருடைய மனைவியும் என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா, ஒரு சர்ச்சுக்கு போய் பிரசங்கிக்க போறாங்க. அவருடைய ஸ்பாவம் என்ன அப்படின்னா, இந்த சத்தியம் இருக்குது இல்லையா, சுவிசேஷம், இதை நீங்க ஒரு தடவை கேட்டா அதோட பலனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. 2 தடவை, 1 நாள், 2 நாள் அப்படி கேட்டாலும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையோடு இந்த சத்தியம் என்ன செய்யணும்? இணைந்திருக்க வேண்டும். அவர் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண ஒரு நாள் கூப்பிட்டா அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? போக மாட்டார். குறைந்தது 21 வாரங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்கு அவர் என்ன செய்வாரு? செல்வார். ஏனென்றால் நாம யாரு? கிறிஸ்து ஏன் இறங்கி வந்தார்? நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இந்த அடிப்படை தெரியாமல் ஒருவரால் இந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது? தக்க வைத்துக் கொள்ள முடியாது. குறைந்தது ஒரு 3 மாசமாவது அந்த சர்ச்சில் இருந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கின்ற வழக்கம் ஒரு தெய்வ மனிதர். அவர் அந்த சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சோட பாஸ்டர் அவரோட வீட்டில தான் தங்க வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையாம். சர்ச்சு முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டரும் அந்த மனைவியும் காணிக்கைகளை எல்லாம் சேர்த்துட்டு வெளியில என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. இங்க வீட்டுல சாப்பாடு இருக்குமான்னு சொல்லி இவங்க போய் பார்த்தா வீட்லயும் அங்க என்ன இருக்காதா? சாப்பாடு இருக்காது. நம்ம உபவாசம் இருந்தா நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பசி உணர்ச்சி நமக்கு என்ன செய்யாது? இருக்காது. உபவாசம் இல்லாமல் நம்மளால பட்னியா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பசி அதிகமாகும். அவர் ஒரு நாள் அதை பொறுத்து பார்த்திருக்கிறார். அங்க அவருக்கு என்ன செய்யல? அந்த பாஸ்டர் கேட்கல. மறுநாளும் அவர் அங்க சர்ச்சில் போய் சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கறது, ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு ஏதாவது காசு கொடுப்பாரான்னு பார்த்தா அன்னைக்கும் அந்த பாஸ்டர் என்ன செய்யல? காணிக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாரு? மனைவியை கூட்டிட்டு போயிட்டார். 2வது நாளும் இது தொடருது. அவருக்கு அவருடைய மனைவியை பார்க்க பாவமா இருக்குது. அந்த அவங்களுடைய அமைப்பு, அந்த ஆர்கனைசேஷனோட தலைமைக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் கை எங்க போகுது? போனுக்கு போகுது. சாப்பாடுக்கு என்ன தரல? காசு தரல. சாப்பாடு இல்லை. 2 நாள் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த உள்ள தேவ அன்பு அவரை கட்டுப்படுத்துகிறது. இவர் கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க என்ன ஆகும்? அந்த பாஸ்டர் என்ன செய்வாங்க? அவருக்கு தண்டனை இருக்கும். அவரை ஒண்ணு வேற இடத்துக்கு மாத்துவாங்க, இல்ல அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. தேவ அன்பு இன்னொருவரது வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்காது. மறுபடியும் சொல்றேன், தேவ அன்பு இன்னொருவருடைய வீழ்ச்சிக்கு, இன்னொருவருடைய குறைவான நிலைமைக்கு,
ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்து போறதுக்கு தேவ அன்பு என்ன செய்யாது? காரணமாக இருக்காது. அந்த கை போன் பக்கத்துல போனாலும் அந்த போனை என்ன செஞ்சுக்கிறாரா? எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார். 3வது நாளும் இதே நடக்குது. இந்த 3 நாளைக்குள்ள நிறைய முறை அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் உணர்வு வரும்போதெல்லாம் தேவ அன்பு அவரை என்ன செய்யுது? தடுக்கிறது. எனக்குள்ள அந்த தேவ அன்பு இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறத காமிக்கட்டும், நான் என்கிட்ட இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? காண்பிக்கிறேன். இன்னொருவரது தாழ்வுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். 3வது நாள் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு மூப்பர் பார்த்துட்டு, நீங்க வெளியே எங்கேயும் போகல, எதுவும் சாப்பிட்ட மாதிரியும் தெரியல, நீங்க சாப்பிட்றீங்களா, நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டேபிள்ல எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. 2 பை நிறைய அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்து விட்டாராம். அந்த எந்த குறையும் சொல்லாம எத்தனை நாள் அங்க அவரு ஒப்பந்தத்துக்கு அவரு ஒத்துக்கொண்டாரோ அத்தனை நாளோட இதையும் முடிச்சுட்டு தான் அவர் போனாரா. அவருக்கு அவர் என்ன செய்யல? காசை கொடுக்கல. இது முடிஞ்சிட்டு அதை பத்தி அவர் யார்கிட்டையும் என்ன செய்யல, அந்த சர்ச்சில் உள்ள ஆட்கள்கிட்டையும் அவர் என்ன செய்யல? குறை சொல்லல. ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அமைப்பினுடைய தலைமை இடத்துல இருந்து அவருக்கு போன் வருது. என்ன போன் வருதுன்னா, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு போனீங்க இல்லையா, அந்த பாஸ்டர் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இல்ல, கொஞ்சம் அவரை பத்தி தவறான தகவல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, நீங்க அங்க ஏற்கனவே போயிருக்கிறீங்க, உங்களுடைய பார்வையில் அவர் எப்படி இருக்கிறார்? இவர் சொல்றதை வச்சுதான் அவர் அந்த பதவியில இருக்கிறதும் இல்லாம போகிறதும். அவர் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யல? அவர் அந்த எதிரில் போன்ல அந்த குரல் கேக்குது, உங்களுடைய பார்வையில் அந்த பாஸ்டர் எப்படி நடந்து கொண்டார் சொல்லும் போது அவருடைய வயிறு சொல்லுச்சான், நீ பட்னி இருந்ததை சொல்லு, எத்தனை நாள் பட்னி இருந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லு. ஆனா அங்க இருதயத்தில் உள்ள தேவ அன்பு, இன்னொருவரது வீழ்ச்சிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? காரணமாக இருக்க மாட்டேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரா? போன வச்சிட்டாரா. இது ஒரு பயிற்சி. இந்த தேவ அன்புல இருக்கும் பொழுது நாம் தேவ சுகத்தில் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களுக்கு அங்க என்ன நடக்குது அது நமக்கு தேவையில்லை, அவங்க எதை பெற்றுக்கொள்றாங்க அது நமக்கு தேவையில்லை. நாம தேவனுடைய சிறந்ததை பெற்றுக்கொள்ளுகிறோமா? அவர் கொடுத்த வாழ்வையும் விடுதலையையும் அவர் கொடுத்திருக்கிற மீட்பின் பலன்களையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேனா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு எஜமான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள வேலைக்கு கூலியாக 2 பணம் கொடுத்து ஒரு ஆளை என்ன செய்கிறார்? எடுக்கிறார். மதியானம் 1 மணிக்கும் ஆட்கள் வராங்க, சாயங்காலம் 3 மணிக்கும் ஆட்கள் வராங்க. ஆனா எல்லாருக்கும் சம்பளம் எவ்வளவுதான்? ஒரே சம்பளம் தான். அந்த காலையிலே வந்தவங்களுக்கு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க எஜமான்ட்ட, நாங்க காலையில இந்த வெயில்ல நாங்க வேலை பார்க்குறோமே, எங்களுக்கும் அதே சம்பளம், 3 மணிக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கும் அதே சம்பளம். அங்க அந்த எஜமான் சொல்லுகிறார், நீ என்ன பணத்திற்கு நீ இந்த வேலைக்கு நீ வந்த? என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீ வந்த? 2 பணத்துக்கு நீ சம்மதிச்சு தானே வந்த? உனக்கு என்ன தேவையோ, நீ எதை கேட்டாயோ அது உனக்கு என்ன செய்யப்பட்டாயிற்று? கொடுக்கப்பட்டாயிற்று. அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அது என் விருப்பம். நம்ம மற்றவங்களுக்கு என்னன்னு யோசிக்கிறதுனாலதான் நமக்கு இங்க என்ன வருது? பிரச்சனை வருது. எனக்கு இவ்வளோ பிரச்சனையே அவங்க கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க நான் பார்க்கிறேன். இல்ல, இது தேவ அன்பு கிடையாது. தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்யட்டும், தேவன் அவர்களிடத்தில் நியாயம் விசாரிக்கட்டும். உண்மையிலேயே தேவன் நியாயம் விசாரிக்கிற இடத்துல நாம நின்று கொண்டிருந்தோம்னா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மரண தண்டனை தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த நியாய தீர்ப்பை நமக்கு கொடுக்க விரும்பாமல் நமக்கு அவர் இரக்கத்தை காண்பித்திருக்க நாம இன்னொருவருக்கு மட்டும் எப்படி நியாய தீர்ப்பை கொடுக்க சொல்லி கேட்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த இடத்துல உங்க தேவ அன்பை நீங்க என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். அந்த இடத்தில் தேவனுடைய சிறந்ததை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 13:6 வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இந்த 6வது வசனம் மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவ அன்பு அநீதி
மற்றும் அநியாயத்தில் மகிழ்ச்சி அடையாது, ஆனால் சரியானதும் மற்றும் சத்தியமும் மேற்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைகிறது. மறுபடி சொல்றேன், தேவ அன்பு அநீதி மற்றும் அநியாயத்தில் மகிழ்ச்சி அடையாது. இந்த அநியாயம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்ததுதான். எனக்கு ஒரு துன்பம் நடக்குது, எனக்கு ஒரு தப்பு பண்றாங்க, எனக்கு ஒரு அநியாயம் கிடைக்குது, அந்த தண்டனை அவங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நடக்கின்ற அந்த தண்டனையில சந்தோஷம் தேவ அன்பு என்ன செய்யாதா? கொள்ளாது. பிறர் படுகின்ற அந்த துன்பத்தையும் அவங்க அனுபவிக்கின்ற தண்டனைகளையும் பார்த்து தேவ அன்பு என்ன செய்யாதா? சந்தோஷம் கொள்ளாது. எனக்கு நீ செஞ்ச இல்ல, உனக்கு இது வேண்டும் என்று அங்க தேவ அன்பு என்ன செய்யாது? சொல்லாது. நான் இந்த கஷ்டத்தை பட்டேன் இல்லையா, நீ இந்த கஷ்டத்தை நீயும் படு அப்படின்னு சொல்லி அதை பார்க்க வேண்டும் என்று தேவ அன்பு என்ன செய்யாது? நினைக்காது. இன்னொரு அநியாயம்ங்கிறது மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்குன்னா, ஒழுக்கக்கேடு குறிச்சு போடப்பட்டிருக்கு. இந்த உலகம் அது போக்குலதான் என்ன செய்யும்? சென்று கொண்டிருக்கும். ஆனா நாம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதுதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க என்ன செய்யாதீங்க? தரிக்காதீங்க. உலகத்திற்கு ஒரு பொழுதுபோக்கு உண்டு, அந்த பொழுதுபோக்கு நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. உலகம் ஒரு காரியத்தை இன்பமாக அனுபவிக்கலாம், அந்த காரியம் நமக்கு இன்பமானது இல்லை. தேவ பக்தியற்ற காரியங்களை தேவ அன்பு என்ன செய்யாதா? மகிழ்ச்சியாக பார்க்காது. உலக காரியங்களை நாம மகிழ்ச்சியா பார்த்தோம்னா இன்னும் அந்த தேவ அன்புக்குள்ள நாம என்ன செய்யல? செல்லல. தேவ அன்புல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அந்த அன்பின் இயல்பு அது, தேவ அன்போட இயல்பு அது. அது உலக காரியத்தை என்ன செய்யாதா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாதா. உலக கேளிக்கைகள் உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். யூடியூபா இருக்கட்டும், நீங்க ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும்னு நினைக்கலாம், அது ஒவ்வொன்றா பார்த்தது எங்கெல்லாம் கொண்டு போகும் நமக்கு தெரியும் இல்லையா? தேவ பக்தியற்ற சினிமாவா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்ததுன்னா நான் இன்னும் தேவ அன்புக்குள்ள அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யல? செல்லல. ஏனென்றால் தேவ அன்பு அதை மகிழ்ச்சியாக கருதாது. தேவ அன்புக்கு அதுல என்ன கிடையாதா? மகிழ்ச்சி கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அந்த அநியாயத்துல அது சந்தோஷப்படாம அது என்ன செய்யுமா? சத்தியத்துல சந்தோஷப்படுமா. இந்த தேவ அன்புல நீங்க வரும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம போயிரும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்போ பாவத்தை குறிச்ச அறிவு எங்களுக்கு வேணும், பாவத்தை குறிச்சு கண்டித்து உணர்த்தினாதான் பாவத்துல இருந்து வெளியில வர முடியும். அவர் மன்னிச்சிட்டாரு நீங்க சொன்னீங்கன்னா அங்க மக்களுக்கு அந்த உணர்வு இருக்காதே அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டால் அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர முடியுமா? இல்லைன்னா இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களால வர முடியுமா? என்ன செஞ்சா அவங்களால பிரச்சனையில இருந்து வர முடியும்? அதுல என்ன தீர்வுன்னு பார்க்கணும். அந்த தீர்வுல நம்ம செயல்படும் போது அதுல இருந்து வெளியில என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். அதனால உலகத்துல பாவம் இருக்குது, இல்லைன்னு சொல்லி சத்தியமும் சொல்லல, நானும் சொல்லல. அந்த பாவத்துக்கு என்ன தீர்வு? இந்த பாவத்துக்கான தீர்வு இயேசு கிறிஸ்து தான் தீர்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பாவத்தை குறிச்சே நீங்க கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அதற்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இயல்பாகவே நீங்க பாவத்தை விட்டு என்ன செஞ்சிருவீங்க? வெளியே வந்துருவீங்க. இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அதுதான் நியாயப்பிரமாணம் நடக்கவே முடியாத ஒரு மனிதனை எழுந்து நடன்னு சொல்லுது. கிருபை நடக்க முடியாத மனிதனுக்கு அந்த நடக்கிற இயல்பை கொடுத்து கையை பிடிச்சு தூக்கி நடத்தி கூட்டி செல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல எனக்கு இந்த பாவ செயல்ல நான் இருக்கிறேனே, இந்த உலக காரியங்கள்ல எனக்கு இன்னும் மகிழ்ச்சி இருக்கிறது, இதையெல்லாம் நான் விரும்புகிறேன், நான் அவருடைய அன்புல இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் தேவ பக்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவருடைய உறவுல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த உலக காரியங்கள் தான் எனக்கு பிடிக்குது. நான் செய்ய நினைக்கிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததையே நான் செய்கிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க சத்தியத்தை அறிய 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 இயல்பாகவே அந்த பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? சென்றுவிடும். ஒரு ரூம் இருட்டா இருக்குது. இந்த இருட்டா இருக்குது, இந்த இருள் போகணும்னா இந்த இருளெல்லாம் வெளியே அனுப்புனா வெளிச்சம் வருமா? சுவிட்ச் போட்டா வெளிச்சம் வருமா? நான் இந்த இருளெல்லாம் கைட்டு பிடிச்சி நான் வெளியில தள்ளுறேன், அது இயல்பாகவே லைட் வந்துரும் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலதான் இந்த பாவத்தை நான் விடணும் விடணும் விடணும்னு சொல்லி அந்த இருளை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி அதை என்ன செய்ய முடியாது? முடியாது. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அவர் வேற, அவருடைய வார்த்தை வேற கிடையாது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள உங்களுக்கு தேவையான ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை உங்க சிந்தனைக்குள்ள நீங்க ஏற்ற ஏற்ற உங்க சிந்தனை அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளும் போது இயல்பாகவே உங்களுடைய சரீரம் ஒளியை பெறும். அந்த இருள் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும். பாவ பழக்கத்தை நீங்க இப்படிதான் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு அநியாயத்துல என்ன செய்யாதா? சந்தோஷம் கொள்ளாது. பாவ பழக்க வழக்கத்துல அதுக்கு சந்தோஷம் கிடையாது. உலக காரியங்கள்ல, உலகத்தில் உள்ள கேளிக்கைகள், உலகத்தில் உள்ள பொழுதுபோக்குகள், தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய எந்த காரியத்திலையும் தேவ அன்பு சந்தோஷம் கொள்ளாது. நமக்கு செஞ்ச ஒரு தீமைக்காக இன்னொருவருக்கு தீமை வேண்டும் என்பதில் அது என்ன செய்யாது? சந்தோஷம் கொள்ளாது. பெரிய உதாரணம் யோசேப்பு தான். எந்த அநியாயமும் அவர் என்ன செய்யல. வீட்டுல ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். யாக்கோபு ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு செல்வந்தருடைய பையன். ஒரே இரவில் அவர் அடிமையாக அங்க என்ன செய்யப்படுகிறார்? மாற்றப்படுகிறார். அவர் செய்த தவறு என்ன? நம்மள மாதிரி இருந்தா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? தூங்கி இருக்க மாட்டாரு. ஆனா அவர் அப்படி இல்லை. தேவனை நம்பினார். அவர் நம்பினார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் கனவு கண்டு சகோதரர்கள்ட்ட சொல்றாரு. நடுவுல ஒரு நெல் கட்டு இருக்குது, சுற்றிலும் 11 கட்டுகள் அந்த கட்டை என்ன செய்யுது? வணங்குகிறது. சகோதரர்களுக்கு பொறாம. உன்ன நாங்க எல்லாம் வணங்குகிறோம்னு நினைக்கிறியா நீ? கோபத்துல குழிக்குள்ள பிடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போட்டாங்க. அது நடந்ததா இல்லையா? நடந்தது. எகிப்து தேசத்துல சகோதரர்கள் அங்க கையில எதுவுமே இல்லாம உணவுக்காக யார்கிட்ட வராங்க? யோசேப்பு கிட்ட வராங்க. யோசேப்பு அந்த நேரத்துல நான் சொன்ன கனவு பலித்ததா இல்லையா அவர் கேட்டாரா? கேட்கலையா? கேட்டாரா இல்லையா? கேட்கல. அந்த செய்த தீங்கை அது கணக்குல எடுக்கல. ரெண்டாவது, அது அந்த அநியாயத்துல சந்தோஷம் கொள்ளலையா? என்னை நீங்க குழிக்குள்ள தள்ளி விட்டீங்க இல்லையா? என்ன அடிமையாக விட்டீங்க இல்லையா? இன்னைக்கு என்கிட்டதான் நிக்கிறீங்க, உங்களை ஜெயில பிடிச்சு போடுறேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பார்வோன் ராஜா கிட்ட எகிப்துல எந்த இடம் செழிப்புள்ளதாக இருக்குமோ அந்த கோசேன் அப்படிங்கிற அந்த இடம் எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள்னு சொல்லி செழிப்புள்ள தேசத்தை தன் சகோதரர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் அவர் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்படுகிறார். அந்த குவாலிட்டி, அந்த இடம் தான் அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ற இடம். அதுதான் அவருடைய வல்லமை வேணும்னு நினைக்கிறோம், அவர் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம், அவர் நமக்காக வச்சிருக்கிற நன்மையான திட்டம் வேணும்னு நினைக்கிறோம். தேவ அன்பு இல்லாமல் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்ம முதல் நாளே பார்த்தோம், ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி சின்ன பிள்ளை கையில என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதை ஆளுகின்ற கையாளுகின்ற பக்குவம் முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது வாசிக்கலாம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:6 வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சத்தியம் அப்படிங்கிறது அவரது வார்த்தை. தேவ வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா, பாரமாக இருக்கிறதா? நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். கேட்கறதுக்கு சொல்லலனா,
ஒரு வார்த்தை இதை இப்படி செய்யின்னு சொல்லி நம்மள சொல்லுது. உதாரணத்துக்கு இவங்களை நீ மன்னிச்சுதான் ஆகணும்னு வார்த்தை சொல்லுது. இதெல்லாம் எனக்கு முடியுமா, அவர் கடவுள் மன்னிச்சாருன்னு சொல்றோமா? இல்ல, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுல நான் என்ன செய்யணும்னு நான் செய்யறேன்னா என்ன செய்யறேன்? இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு ஒதுக்கி வைக்கிறோம்னு சொன்னா இன்னும் நான் தேவ அன்பில் இல்லை என்று அர்த்தம். தேவ வார்த்தை நமக்கு பாரமானவைகள் அல்ல. வாசிக்கலாம் 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஆவியானவர் எந்த இடத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோங்கிற அளவீடு அவர் என்ன செஞ்சிருவாரு? காண்பித்து விடுவார். ஆவிக்குரிய கண்ணாடி, எந்த இடத்துல நான் மாறணும், எந்த இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் எந்த இடத்துல சரி செய்ய வேண்டும். நீங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஒரு வீட்டுக்கு போறோம், நம்மள சாப்பிட சொல்றாங்க. அவங்க சாப்பிட சொல்றதுனால நம்ம சாப்பிட முடியுமா? நமக்கு தட்டுல சாப்பாடு வச்சு நம்மள உட்கார வச்சு கொடுத்தா சாப்பிட முடியுமா? நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா கொடுத்தா தானே சாப்பிட முடியும் இல்லையா? வாய்ட்ட சொல்றதுனால ஒருவர் சாப்பிட முடியுமா? கொடுத்தால் சாப்பிட முடியுமா? அதேதான் இங்க அவர் சொல்றாரு. மறுபடி வாசிக்கலாம் 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அதாவது எனக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் காலையில எழுந்து ஜெபிச்சிருவேன், பைபிள் வாசிச்சிருவேன், நான் இதெல்லாம் செய்யறேன் அதெல்லாம் செய்யறேன். வாய் வார்த்தை இல்ல, கையில சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யணும்? அவர் கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். அதுதான் அவரை அன்பு கூறுவது. அவருடைய கற்பனை என்ன? ஒரே ஒரு கற்பனை தான். நான் உன்னை அன்பு செய்கிறது போல நீ பிறனை என்ன செய்ய? அன்பு செய். அது தகுதி இருக்கா இல்லையா என்று பார்த்து என்னை அன்பு செய்யவில்லை. நான் எப்படிப்பட்டவள் என்று பார்த்தது இறங்கி வரவில்லை. நான் செய்த தீமையை அது கணக்கில் கொள்ளுவது இல்லை. அந்த தவறை அது எடுத்துக்கொள்ளுவது இல்லை. நான் ஒரு மன்னிப்பு கொடுக்கணும், ஒரு அன்பு செய்யணும்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குதா? இல்ல. தேவ அன்பு அப்படி என்ன செய்யாது? கேள்வி கேட்காது. இந்த வார்த்தைய நீங்க கை கொள்றதுதான் அவரை அன்பு செய்யறதோட அளவு. அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நல்லா பாருங்க, நாம எப்படி அன்பு கூறுவது? இவ்வளோ அநியாயம் செய்யறது, வேண்டுமென்றே அநியாயம் செய்யறது, வேண்டுமென்றே புறக்கணிப்பது, இந்த துரோகம், இந்த தீமை, இந்த அநியாயம், இதெல்லாம் நான் எப்படி மன்னிக்கிறது, எப்படி அன்பு செய்யறது, இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஏனென்றால் அதை நம் பலத்துல அவர் என்ன செய்ய சொல்லல. இந்த அன்புல நீங்க செயல்படணும். அவருடைய வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணுமா? அப்படி மகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா நமக்கு பயம் வருது, கவலை வருது, இதை எப்படி நான் செய்யறதுங்கிற உணர்வு வந்ததுன்னா நீங்க இன்னும் இந்த தேவ அன்புக்குள்ள என்ன செய்யல? போகல. இப்ப சொல்லுங்க, வார்த்தையை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கா, பாரமா இருக்குதா? ஒரு சில இடத்துல மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு சில இடத்துல எப்படி இருக்குது? பாரமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நான் இன்னும் தேவ அன்புக்குள்ள நான் என்ன செய்யல? போகல. ஒரு சின்ன ஒரு உதாரணம். என்னுடைய பையனே இருக்கிறான். அவன் சத்தியத்தை அதிகம் கேட்கணும், அந்த வார்த்தைக்குள்ள வரணும், அந்த உறவுக்குள்ள வரணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு ஆசை. நான் அவனை செய்ய சொல்லுவேன், கேட்க சொல்லுவேன். இந்த விசுவாச அறிக்கையை சொல்லு, கொஞ்ச நேரம் இதை கேளு, எனக்கு அதை எழுதி காமி, இதெல்லாம் நீ இந்த இடத்துல செய்யணும். இது என்னோட ஆசை, இதை செய்ய சொல்லுகிறேன். எதனால நான் செய்ய சொல்றேன்? அவருடைய சிறந்ததை அவன் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இல்ல, நான் அதை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் செய்கிறேங்கிறது அவன் தேர்ந்தெடுக்கிற உரிமை. இந்த இடத்துல நான் அவனை என்ன செய்ய முடியல? கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தல, தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறதுனால அவன் இந்த ஜீவனை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அந்த சிறந்ததை அங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அது போலதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே. எதுக்காக அவர் என் வார்த்தையை பெற்றுக்கொள், என் வார்த்தையை கைக்கொள், என் வார்த்தையை நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் ஏன் சொல்றாரு? அந்த சிறந்தது அதுலதான் இருக்குது, அந்த சுகம் அதுலதான் இருக்குது.
அந்த விடுதலை அதுலதான் இருக்குது, அந்த ஆசீர்வாதம் அதுலதான் இருக்குது. நாம உலகத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது மனம் திரும்பி அவருடைய வழிகளுக்கு நாம் வருவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு பாரமாக அந்த எண்ணங்களை கொடுக்கிறது சாத்தான். ஏனென்றால் நாம் அந்த வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் போது அந்த சிறந்ததை பெற்றுக் கொள்ளுவோம் என்று அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். நமக்கு தெரியாது, அவனுக்கு என்ன செய்யுது? தெரியுது. நீங்க தேவ அன்பில் இருந்தால் தேவனுடைய சிறந்த திட்டத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. உங்க மூலமா தேவன் வல்லமையாக செயல்பட முடியும். என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்விலையும் நீங்க பார்க்க முடியும், உங்களை சுத்தியுள்ளவங்க வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்க முடியும். இது உங்களோட சாத்தானுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். அதனாலதான் மனிதர்கள் மூலமாக அவன் கசப்புகளையும் அந்த விரோதத்தையும் அந்த தீங்கையும் அந்த அநியாயமும் உங்களுக்கு நடக்கும் போது அந்த கசப்புக்குள்ள அவன் என்ன செய்யறான்? கொண்டு போகிறான். அந்த இடத்துல நீங்க தேவ அன்பை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த இடத்துல நீங்க தீர்மானம் எடுத்து தேவ அன்பு செயல்படுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க முடியும். அந்த முதல்ல அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள நிறையறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அந்த காயங்கள் கழுவப்படுறதுக்கு, அந்த புண்கள் ஆறுகிறதற்கு. உங்களுடைய காயங்கள் அது உண்மைதான், வலிகள் உண்மைதான், உங்களுடைய வருத்தங்கள் நியாயமானதுதான். ஆனா இதை ஆற்றக்கூடிய மருந்து எதுல இருக்குது? தேவ அன்புல இருக்குது. அந்த தேவ அன்பு முதலில் உங்களுடைய காயங்களை ஆற்ற நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, அதுதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். சரீரத்துக்கு மருந்து மட்டும் இல்ல, முதல் மருந்து எங்க தெரியுமா? சிந்தனைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பு உங்களுடைய காயங்களை கட்டுகிறதுக்கு முதல்ல இடம் கொடுங்க. அது உங்க காயங்களை நீங்க கட்ட இடம் கொடுக்கும் பொழுதுதான், அந்த அன்பு உங்களில் நிறையும் பொழுதுதான், அந்த அன்பை நீங்க அனுபவிக்கும் பொழுதுதான் அதை உங்களால இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். ஒரு பழமொழி உண்டு, சட்டியில இல்லாட்டி அகப்பையில என்ன செய்யாது? வராது. உங்க சிந்தனையில நீங்க அனுபவிக்காம அதை இன்னொருத்தங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இது ஒரு தீர்மானம். இது சத்தியம் அறிந்து கொண்டால்தான் இந்த தீர்மானத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். நான் யாரு? எதற்காக நான் தேவ அன்பை கொடுக்கணும்? அதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பொருளை என்ன நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறோமோ அதுதான் அந்த வேலை செய்யும். அது நாம என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவ அன்பு என்ன செய்யாதா? செய்த தீங்கை கணக்கில் கொள்ளாது, தவறை அது எடுத்துக்கொள்ளாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அது என்ன செய்யுமா? சத்தியத்தில் சந்தோஷப்படும். அவருடைய வார்த்தையை அது எப்படி ஏற்றுக்கொள்ளுமா? பாரமா ஏற்றுக்கொள்ளாது, சந்தோஷமாக அது ஏற்றுக்கொள்ளும். நம்ம சாப்பிடுற உணவை காட்டிலும், அதுதான் யோபு சொல்றார், நான் சாப்பிடுற சாப்பாடை காட்டிலும் உம்முடைய வார்த்தைகளை நான் என்ன செஞ்சுக்கிருக்கேன்? உணவாக உட்கொள்ளுகிறேன். நீங்க தேவ மனிதர்களோட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் அவங்க கொடுத்திருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைய நீங்க மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஜீவனும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய அன்பை நீங்க அனுபவிக்கும் போது, அதை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய வார்த்தைகளை உங்களால சந்தோஷமாக எடுக்க முடியும். இல்லாட்டி உலகம்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உலக காரியங்கள் தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க மாம்சம் கொடுக்கின்ற உணர்வுகள் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கும். வார்த்தை உங்களுக்கு முக்கியமா அந்த இடத்துல என்ன செய்யாது? தெரியாது. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது. நன்றி செலுத்துகிறோம். தேவன் அன்பாகவே நீர் இருக்கிறீர். தேவன் அன்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்களுடைய புதிய ஆவியில் இந்த அன்பின் இயல்பை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தீமைக்கு தீமையை சரி கட்டாமல், உதாசீனத்திற்கு பதில் உதாசீனத்தை காண்பிக்காமல், ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஒருவரை ஒருவர் ஆசிர்வதியுங்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை நீர் கொடுத்திருக்கிறீர். நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த தேவ அன்பின் இயல்புகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த தேவ அன்பு செய்த தவறை கணக்கில் கொள்ளாது.
அந்த செய்த தவறை அது கவனிக்காது. அநியாயத்தில் அது சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அது சந்தோஷப்படும். இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு அவர்கள் ஒவ்வொருவரது இருதயத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பில் செயல்படுவது தேவனுடைய திட்டத்தில் செயல்படுவது. தேவ அன்பில் செயல்படுவது சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவனை செயல்பட இடம் கொடுப்பது என்ற சத்தியத்தை இன்று அறிந்து கொள்ள செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரது சிந்தனையில உள்ள அந்த காயங்கள், அந்த புண்கள், அந்த வலிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய தேவ அன்பு சுகமாக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ அன்பு உங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய காயங்களை அது ஆற்றுகிறது. உங்களுடைய புண்களுக்கு அது மருந்து வைத்து கட்டுகிறது. உங்கள் வலிகளை அது சரி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த இடத்துல நான் அவமானப்பட்ட இந்த இடத்துல, கட்டுகளுக்குள் இருக்கின்ற இந்த இடத்துல மன்னிக்க முடியாமல் துரோகத்தை என் சிந்தனையில் வைத்து நான் சுமக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேவ அன்பை என் சிந்தனையில செயல்பட, என் வாழ்க்கையில செயல்பட, நான் அனுபவிக்க நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒரே ஒரு தீர்மானம். உங்களுக்குள்ளதான் அந்த தேவ அன்பு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை காயங்களை கழுவுவதற்காக, உங்கள் கட்டுகளை உடைப்பதற்காக, நறுங்குண்ட இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவதற்காக தேவ அன்பு காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரது காயங்களையும் உம்முடைய அன்பு மருந்து வைத்து கட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த பலவீனப்பட்ட அந்த இருதயம் உம்முடைய பலத்தினால் நிரம்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகளை நீர் சந்தித்ததற்காக நன்றி. அவங்களோடு பேசினதற்காக நன்றி. அவங்களுக்காக நீர் ஒரு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நீர் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறீர். ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த நன்மையை, ஜீவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காய் நன்றி. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.